வாக்குறுதி அளித்தவர்கள் மௌனமாக இருக்கும் போது வாக்களித்த மக்கள் துயர் நிறைந்த வாழ்க்கையை தொடர்கின்றனர். காலை பொழுதில் சொகுசு வீடுகளின் கதவுகள் திறக்கப்படும் போது மட்டக்களப்பு வாகரை பிரதேச சபைக்குட்பட்ட இராளோடை கிராமத்தில் இந்த குடிசை வீட்டின் தலைவாசல் திறக்கப்படுகின்றது. ரதிஷினி காலையில் எழுந்து வீட்டின் சமையலறைக்கு செல்லும் காட்சி எமது கேமராவில் இவ்வாறு பதிவானது. குடிசை வீட்டுக்கு அருகில் தமது வயிற்றுப்பசியை தீர்ப்பதற்கு ஒரு சிறிய வயல் நிலம். மழை பெய்தால் வீட்டினை சுற்றி நீர் நிறைந்துவிடும் நிலைமை. சுனாமியால் பாதிக்கப்பட்ட இந்த குடும்பம் மீள்குடியேற்றப்பட்டு பல ஆண்டுகள் கடந்தாலும் இவர்கள் தெருவில் கவனிக்க எவருமில்லை. சுனாமி அனர்த்தம் ஏற்பட்டு ஒரு வருடத்தின் பின்னர் இந்த கிராம மக்கள் மீள்குடியேற்றப்பட்டார்கள். 12 வருடம் கடந்தும் இந்த கிராம மக்களின் பிரச்சினைகளுக்கு இன்னும் தீர்வு கிடைக்கவில்லை. வாகரை இராளோடை பிரதேசத்திலே ரதிஷினி வசிக்கும் வீடுதான் இது. இவ்வாறான அடிப்படை வசதிகளற்ற குடிசை வீடுகளிலே இந்த மக்கள் இன்னும் வாழ்கிறார்கள். கடற்றொழிலில் ஈடுபடும் தனது கணவரோடு இந்த குடிசை வீட்டில் ரதிஷினி வாழ்கிறார். இந்த வீட்டுல மழை பெஞ்சா எங்களுக்கு இருக்க இயலாது. வீட்டுக்குள்ள ஒழுகுற தண்ணி நிக்கிற எங்களால ஒரு இடமும் போய்கொள்ள இயலாது. கட்டிடங்கள் எங்களுக்கு வசதியான இடம் இல்ல. இந்த இடத்துல நாங்க இருந்து இப்படியே சீவிச்சு கொண்டிருக்கோம். நாங்க ரதிஷினியின் வீட்டுக்கு பக்கத்து வீடு சாந்தமலர் தனது 9 வயதான சிறுமி நதுருஜாவுடன் இந்த குடிசை வீட்டிலே வாழ்கிறார். இவ்வாறு மட்டக்களப்பு இராளோடை கிராமத்தில் சுனாமியால் பாதிக்கப்பட்ட 157 குடும்பங்கள் மீள்குடியமர்த்தப்பட்டு 12 வருடங்கள் கடந்துள்ள போதிலும் இவர்களின் கவலை நிறைந்த வாழ்க்கைக்கு இன்னும் தீர்வு கிடைக்கவில்லை. குடிநீர் பிரச்சினை எதிர்கொள்ளும் இந்த மக்கள் வீட்டுக்கு முன்பாக மழைநீரை சேகரிக்க தாங்கிகளை அமைத்துள்ள போதிலும் அதிலும் இன்று வெடிப்பு ஏற்பட்டுள்ளதை எம்மால் காண முடிந்தது. இதனால் இவர்கள் சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் சென்றே குடிப்பதற்கு நீரை எடுத்து வருகின்றனர். சுனாமி அடிச்சு இந்த வீடு கட்டி தந்துருக்காங்க ஐயா. இந்த வீடுல பாருங்க ஐயா, எப்படி இருக்க பாருங்க. அவரு நம்ம கவனிக்கிறது இல்லை. எனக்கு சம்பந்தம் பாருங்க. அமீரலி ஐயா ஒரு தரம் வந்தாரு, வந்து எலெக்ஷனுக்கு வந்தாரு. வந்தோன்னே சொன்னாரு, உங்களுக்கு நீங்க தண்ணி வசதியோ, உங்களுக்கு படிவால் வாய்க்காலோ, உங்களுக்கு ரோட்டோ, உங்களுக்கு தொழிலுக்குரிய என்ன உபகரணங்களோ எல்லாம் நான் தருவேன் சொன்னாரு. ஒருக்கா வந்து அவர் தரல. அதே போல தமிழ் தேசிய கூட்டமைப்பும் வந்தாங்க. வந்து அவங்க சொன்னாங்க, ஐயா உங்களுக்கு நாங்க என்ன வேணுமோ அதை நாங்க செய்து தர வேண்டியது. இன்றைக்கு ஒருவர் செய்து தர அளவுக்கு இல்லையா அந்த மக்களுக்கு. அப்படி பிரச்சனையா இருக்குது. ஜனாதிபதி ஐயா அதெல்லாம் சொல்லி அவர்களுக்கு செய்து பாருங்க, ஒரு இது முடிவெடுங்க ஐயா. இந்த மக்களின் பிரச்சனைகளுக்கு எப்போது தீர்வு கிடைக்கும்?